Hello viewers, Nino பார்க்க போறது Attack on Titan episode 59 part 2. ஓபன் பண்ணா நம்ம குயின் ஒரு வழியா அங்க வந்துட்டா. வந்தவங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த யுத்தத்துல இறந்தவங்க எல்லாத்துக்குமே மரியாதை செலுத்துற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. சாதிச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு செயின் மாதிரி ஒன்ன போட்டு விடுவான். அந்த டைமுங்கும் போது நம்மளால மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இனிமேட்டு இந்த மாதிரி யாரோட உயிரும் போக நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்ப நம்ம பையன் ஹிஸ்டோரியாவோட உயிரும் போயிடக்கூடாதுன்னு ஒரே குழப்பத்துல அவ கைய பிடிப்பானா. உடனே ஒரு ஸ்பார்க் அடிச்சு அவங்க அப்பா அந்த ரைசஸ் குடும்பத்தை மீட் பண்ணும்போது என்ன பேசினாரோ அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது நான் அந்த வாளுக்கு அந்த பக்கம் இருந்து வரேன், நம்ம எல்லாருமே சப்ஜெக்ட் ஆஃப் யுமேர்ஸ் தான், சொல்ல போனா நம்ம எல்லாருமே எல்டியன்ஸ், யுமேர் வம்சத்தை சேர்ந்தவங்க. வால் மரியாவா டைட்டன்ஸுங்க தாக்க போதுங்க, கெஞ்சி கெதறி கேட்கிறேன், எப்படியாச்சும் அதை அழிச்சிருங்க, இல்லைன்னா என் குழந்தை மனைவின்னு எல்லாரும் செத்து போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம வாளுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையுமே டைட்டன்ஸுங்க சாப்பிட்டுருங்க அப்படி இப்படின்னு கெஞ்சின்னு கெஞ்சி இருப்பாரு. ஆனா அந்த டைம் ரைஸ் சொல்லும் போது என்ன சொன்னா, வந்தா அட்டாக் பண்ணா தின்னா போயிட்டான்ங்கிற மாதிரி தானே சொன்னா. ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் அவர் பேசியிருக்காரு. நம்ம பையன் மைண்டுக்குள்ள இது ஓடிட்டு இருக்கும் போது அவன் கையை பிடிச்சிட்டு விடாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கான், இறனும்பாங்க. மூஞ்ச பாருங்க எப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்குன்னு. அப்படியே கட் பண்ணா இறனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அவன் அப்படியே கதையா சொல்றான். ஆஞ்சி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சால, அந்த மிஷினை வச்சு அங்க வெளியில சுத்திட்டு இருந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. சோ இப்ப வெளியில டைட்டன்ஸ்களே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா பனி பெஞ்சு சில மாசங்களா அதை கரைஞ்சும் போச்சு. வால் மரியால இருக்க டைட்டன்ஸ்களையும் மிலிட்டரி ஆளுங்க கொன்னுட்டாங்க. சோ அதனால என்ன ஆச்சுன்னா மக்கள் எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹாப்பி. ட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த எலிவேட்டர்ஸ் எல்லாம் டைட்டன்ஸுங்க இருக்குதுங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அங்க ரோடு போறது, வீடு கட்டுறது, அப்படி இப்படின்னு மக்கள் வாழ என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அகதிகளா இருந்தவங்க அத்தனை பேருமே திருப்பி அவங்களோட வீட்டுக்கே போனாங்க. அதுவும் சந்தோஷமா. சொல்ல போனா டைட்டன்ஸ்களுக்கு எதிராக நடந்த சண்டையில இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அந்த வெற்றியை சந்தோஷமா எல்லாம் கொண்டாடினாங்க. இப்படியே எல்லாம் அடுத்தடுத்து போகுது. அந்த கொலோசல் டைட்டன் அட்டாக் பண்ணி 6 வருஷம் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா சர்வே காப்ஸ் மறுபடியும் பழையபடி அவங்க வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் வால்மரியாக்கு வெளியில போய் டைட்டன்ஸ் எல்லாம் கொல்லுவாங்கல்ல. சோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே டைட்டன்ஸுங்க இருந்த மாதிரி இல்ல. ஆல்ரெடி வால் மரியாக்குள்ளேயே ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க வந்துச்சுங்க. அது எல்லாத்தையுமே கொன்னாச்சு. அதுக்கப்புறம் வெளியில இருந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஹாஞ்சி மிஷினை வச்சு போட்டு தள்ளிட்டா. இனி இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. என்ன இதுக்காக நிறைய பேர் அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஏரனு ஆர்மினு மிக்காசா எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஏஜ் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியும். போற வழியில பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறத பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா போவாங்க. எதை மீன் பண்ணுதுன்னா, கூண்டுக்குள்ள இவ்வளவு நாளா அடைஞ்சிருந்த இவங்க இப்பதான் சுதந்திரமா பறந்து வெளியில வர்றாங்க அப்படிங்கறத அழகா சொல்லியிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஷாஷா இருந்துட்டு ரெட் ஸ்மோக் அடிச்சு விடுவா. அப்படின்னா டைட்டன்ஸுங்க இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். சரின்ட்டு அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அங்க ஒரு டைட்டன் இருக்குது. ஆனா அந்த டைட்டனால மூவ் பண்ண முடியாம அப்படியே கிடக்குது. ஏன்னா அதோட கையும் காலும் ரொம்ப சின்னதா இருக்குது. அதால முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வருது. அப்ப ஏரன் வந்து அதை தொட்டு பார்த்துட்டு இதுவும் நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்க பாட்டுக்கு போவாங்க. அந்த பிரவுன் ஹேர் மண்டையும் ஃபிளாக் இருக்கானே, என்னையா இதை கொல்லாம போறீங்க, என்ன முடிவு பண்றாங்கன்னே தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே போவான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தவங்க அங்க 30 மீட்டருக்கு ஒரு வால் ஒண்ணு பாப்பாங்க. மார்லே கவர்மெண்ட் கட்டின அந்த துறைமுகம். இங்க இருந்து தானே ஊசியை போட்டு டைட்டன்ஸ்களை உருவாக்கி அனுப்பி விட்டானுங்க. ஏரன் இங்கதான் அந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணானுங்கன்னு சொல்லுவான். அப்படியே எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த இடத்த சுத்தி அந்த பக்கமா போய் பாப்பாங்க. அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்த உடனே எல்லாரோட மூஞ்சியும் பாருங்க அப்படியே உறைஞ்சு போயிருப்பாங்க ஆச்சரியத்துல. அதுலயும் அர்மீனுக்கெல்லாம் அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி கடல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால இப்ப அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. எல்லாரும் ஜாலியா விளையாடுறது, அப்புறம் கடல்ல இருக்கிற சங்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறது, இப்படி எல்லாம் அங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எரன்ட்ட மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே அவன் மெமரிஸ்லயே பார்த்துட்டான். எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு ஓ இதெல்லாம் உப்பு தண்ணியா அப்படின்னு உடனே அர்மீன் ஆமா இதுல இருக்க உப்பு எல்லாத்தையுமே எடுத்து வியாபாரிங்க வித்தா கூட கடல்ல இருக்க உப்பை கம்ப்ளீட்டா எடுக்க முடியாது, அப்பவும் உப்பாதான் இருக்கும்பா. எரன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தான் இந்த செவத்தை தாண்டி போனா கடல் இருக்கும்னு. இப்ப என்னன்னா இந்த கடலை தாண்டி போனாதான் நமக்கு சுதந்திரமேனு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா தாண்டி போனா எனிமீஸ் தானே இருக்காங்க. அங்க பார்த்தா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் டேடியோட மெமரிஸ்ல என்னென்னலாம் பார்த்தனோ அது எல்லாமே அப்படியே இங்க இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அங்கதான் நம்ம எனிமீஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டோம்னா அப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைக்குமா, நம்மளால நிம்மதியா வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப அர்மீன் அவன் கையில இருக்க சங்க அப்படியே காட்டுவான். என்ன சொல்ல வரான், அந்த பக்கமா போனா உனக்கு சங்குன்னு சொல்றானா இல்ல இதான் ஃப்ரீடம்னு சொல்றானா. இனி இதுக்கப்புறம் இவங்க மாலையன்ஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக கிளம்புறாங்களா இல்ல இந்த ஃப்ரீடமே போதும் யா நம்ம இங்கேயே ஜாலியா இருந்துக்கலாம்னு நினைச்சிட்டு விட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.